பிரைஸ் தி லார்ட். இயேசப்பா, எங்களோடு நீங்கள் பேச வேண்டும். இந்த கருத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய சில வார்த்தைகளை இன்றைக்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்ன அப்படின்னா, 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற இந்த வானமும் இந்த பூமியும் அக்கினிக்கு இரையாக, அதாவது தீயால எரிந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் இதே இதில் இந்த 2 பேர் 3 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறீர்கள். நோவா காலத்தில் என்ன சொன்னார் ஆண்டவர் அப்படின்னா, 40 நாள் மழை பெய்யும், ஜலத்தினால இந்த பூமியை அழிக்க போகிறேன், எல்லாரும் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி தேவன் நோவா மூலமாக பேசிக்கிட்டே இருந்தார். அவர் 120 வருடங்கள் கிட்டக்க பேழையை கட்டி கொண்டிருந்தார். அவரும் அவருடைய 3 பிள்ளைகளும் அந்த பெரிய கப்பலில் கட்டினார்கள். அடுக்கடுக்காக கட்டிக்கிறார்கள். எவ்வளோ 120 வருஷங்கள் கட்டினாங்க. அப்போலாம் பிரசங்கம் என்ன அப்படின்னா, மழை பெய்யுமா, இந்த உலகம் அழிஞ்சிருமா, இந்த கப்பலுக்குள்ளே நீ யாரெல்லாம் வந்தாலும் சேர்த்துக்கோ, எல்லாரும் இங்கே பத்திரமா இருந்துப்போங்க, மற்ற வராத ஜனங்கள் அழிந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் யாருமே கீழ்ப்படியலை. நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய 3 மக்கள் மருமக்கள் ஆக 8 பேர் மட்டும் இந்த கப்பலில் காக்கப்பட்டார்கள். ஒரு நாள் மழை பெய்தது, 40 நாள் மழை பெய்தது, கீழே நீரூற்றுகள் வந்தது, மழை பெய்து கொண்டே இருந்தது. பூமி உலகம் எல்லாம் அழிஞ்சிட்டு இந்த கப்பலில் உள்ள 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அப்படி போல இனிமேல் இந்த வானமும் இந்த பூமியும் தீயினால் நெருப்பினால் அழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதில் நீங்கள் ஒரு வசனத்தை, அடுத்த வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அதாவது என்னன்னா, இதுக்கு 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஏன் வரல எப்பவுமே வருகிறாருன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே நீங்கள் ஆண்டவர் வருகிறார் அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் இன்னொரு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜனங்கள் கேட்குறாங்க, இப்பவும் கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தை இருக்குது, ஆனால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிறதுக்காக அவர் வெயிட்டிங்கில் இருக்காரா. அதான் அந்த 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்ன இந்த உலகம் தீயினால எரிந்து போகும் என்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏன் வெயிட்டிங்னா, நம்ம இன்னும் சரியான கற்புடைய பாதைக்கு வரலை. மனம் திரும்பி இருக்காங்க, மனம் திரும்பாமல் இருக்காங்க. ஒரு நாள் நல்லா வாழ்கிறாங்க, ஒரு நாள் நல்லா வாழலை. ஆனால் ஏசப்பா பூரண பரிசுத்தமாக இருந்தால் தான் அங்கே கொண்டு போக முடியும். அதனால் நம்ம எல்லாருமே மனம் திரும்பிடணும். இப்போ இந்த செய்தி கேட்க ஒருவேளை நீங்கள் ஒரு சகோதரியாக இருக்கலாம், ஒரு சகோதரனாக இருக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி ஏசப்பா பிள்ளைக்காக பரிசுத்தமாக வாழலாம். ஆனால் உங்களுடைய குடும்பம் அப்படி வரவில்லையே, நீங்கள் அதற்காக தானே வார்த்தையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த
அதற்காக தேவன் வெயிட் பண்றார். சரி, என் பிள்ளை மனம் திரும்பட்டும். அதே 3வது அதிகாரம் 2 பேதுரு 3வது அதிகாரத்துல 4வது வசனத்தை பாருங்க. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். நீங்க அவர் வந்துருவாரு, ரகசிய வரைக்கும் வந்துருவாரு, அவருடைய பிள்ளைகள் கூடி சேர்த்துருவாரு, பிறகு இந்த வானம் பூமி அழிஞ்சு போயிடும் அப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. நீங்க உலகம் உண்டான நாள் முதல் சொல்லிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சில பரியாசக்காரர் உங்களிடத்திலே சொல்லுவார்கள். அதுக்கு தான் 9வது வசனத்துல நீங்க எல்லாரும் மனம் திரும்பணும், நீங்க எல்லாரும் கற்பனைகளை கைக்கொள்ளணும், நீங்க நிறைய தப்பு பண்ணுறீங்க, நிறைய பாவம் செய்றீங்க. நான் கடந்த நாள் ரெக்கார்டிங்காக நான் ஆட்டோவில் நீதிமன்றத்தை கடந்து போனேன். காலையிலேயே அவ்வளோ கும்பல் அங்கே இருக்கிறார்கள். இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போனேன், ஜிஹெச்சில். அங்கே நான் எங்கள் சொந்தக்காரங்க பார்க்க போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி, அதாவது ஊரே அங்கே தான் இருக்கு. தூத்துக்குடியில் ஜிஹெச்சில் பலவிதமான நோயாளிகள், கடல் மாதிரி ஜனங்கள் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எதனால? பாவத்தினால. நீங்கள் இந்த பாவத்தை விட்டு மன்னித்திருக்கோம். ஒரு சகோதரன், நான் எங்கள் சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வெளியே வரும்போது வாசல்கிட்ட ஒரு சகோதரன் படுத்திருந்தார். மேலெல்லாம் அவருக்கு ஒரு 50 வயசு 60 வயசு கிட்ட இருக்கும். மேலெல்லாம் பலவிதமான கருவிகளை பொறுத்திருந்தார்கள். நான் என் மகன் கூட போயிருந்தேன். என் மகன் எனக்கு முன்னால் போயிட்டான். நான் வெளியே வரும்போது அவரை பார்த்ததுமே எனக்கு அவர்கிட்ட பேசணும் போல இருந்தது. நான் சொன்னேன், அண்ணா, நான் ஒரு பாவி தான் ஏசப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. நான் வீட்டில் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டியவன், இன்றைக்கி நான் ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையாக கிடக்கினேன், சாப்பிட முடியலையே, நான் விரும்பினதை குடிக்க முடியலையே, ஒரு பலரசம் குடிக்க முடியலையே, ஒரு வாய் சோறு சாப்பிட முடியலையே. ஏசப்பா, நான் பாவி தான், நீங்கள் என்னை மன்னித்து எனக்கு சுகத்தை கொடுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, ஏசப்பா ஜெபம் கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே கண்ணை போட்டு அவருக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தது. ஒருவேளை நம்ம இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கிறோம், அது அவருடைய கிருபை. இன்றைக்கி நம்ம இவ்வளவு நன்றாக இருக்கின்றோம். காட் கிரேஸ். இங்கே தேவனுக்கு ரொம்ப நன்றி செலுத்த வேண்டும். நம்ம ஆஸ்பத்திரியில் இல்லை, வீடுகளிலே சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார், அவர் உங்களோட கூட இருக்கிறார். அந்த கிரேஸ் தான், அந்த கிருபை தான் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்க வச்சிருக்கு. அதனால சொல்றாரு, இந்த வானமும் பூமியை அழிஞ்சு பேரும் என்கிறதை நீ அறியாமல் இருக்க வேண்டாம், நீ நினைச்சுக்கோ. அதுக்கடுத்த வசனம் 10வது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இந்த பூமிக்காக நம்ம படுகிற பாடுதான் என்ன ஒரு உழைப்பு. காலையிலிருந்து இரவு வரைக்கும் வேலை பழுது. ஆனால் இது ஒரு நாள் அழிந்து போகும். என்னதான் நம்ம அரண்மனையாக இருந்தால், என்னதான் நம்முடைய சொத்து சொங்கள் நிலங்கள் இருந்தாலும், பயிர் வகைகள் இருந்தாலும், எவ்வளோ பணம் நம்ம வீட்டில் இருந்தாலும் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு 12வது வசனத்தில் 12வது வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். மலை குன்றுகள் எல்லாம் அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் பெய்யும். அதனால நம்ம நன்றாக இருக்கின்ற இந்த காலத்திலே நாம் ஜெபம் செய்யணும். நீங்கள் ப்ரேயர் பண்ணணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், நீங்கள் பைபிள் படிக்கணும். முடிந்தால் கொஞ்சம் வயசுனா ஃபாஸ்டிங் இருங்க. ஏசப்பாவுடைய அன்பை 4 பேருக்கு சொல்லுங்க.
தர்மம் செய்யுங்க, இறக்கம் காட்டுங்க, கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. நம்ம எரிந்து போகிற மானமும் எரிந்து போகிற காலத்தில் இராம ஆண்டவருடைய வருகையிலே செட்டைகள் எடுத்து பறந்து கிறிஸ்துவோடு கூட நாம் இருப்போம். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா 14 ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உலக சிந்தனையிலே இருக்காதீங்க, மாம்ச சிந்தனையிலே இருக்காதீங்க, யார் மேலேயும் பொறாமையான எண்ணங்களோடு இருக்காதீங்க, கோபமான எண்ணங்களோட இருக்காதீங்க, பாவ சிந்தனைகளோட இருக்காதீங்க. கர்த்தருடைய சிந்தனையிலே கர்த்தரையே நினைத்து கொண்டு இருங்கள், வேதம் வாசித்து கொண்டே இருங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு நாள் அழிஞ்சு போகும். இது நம்மை காப்பாற்றாது, நம்மை காப்பாற்றவே செய்யாது. எல்லாம் அழிந்து போகும், தேவன் தான் காப்பாற்றுவார். அதனால நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை தேடுங்கள், அவரை அறியும்படிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த உலகம் அழிந்து போகும், இந்த பூமி வெந்து போகும். அதனால நாம் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். அதை குறித்து அவர் சந்நிதியில் பரிசுத்தமாய், கரையற்றவர்களாய், பாவம் இல்லாதவர்களாய், பரிசுத்தவான்களாய், உண்மை உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், கோபம் இல்லாதவர்களாய், நீதி உள்ளவர்களாய், நியாயம் செய்கிறவர்களாய், கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வாழ்கிறவர்களாய் இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள், அதாவது எச்சரிக்கையாக இருங்கள் என்று இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அப்படி நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சந்நிதியிலே பரிசுத்தத்தோடு காணப்பட தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். நன்றி. ஆமென். காட் பிளஸ் யூ.